സിംഹള പാട്ടുകാരനായി ഒതുങ്ങി നിൽക്കാനല്ല മനോഹർ ഇഷ്ടപ്പെട്ടത്. ഒരു വലിയ ഗായകനായി ഒരുപാട് പേരുടെ ഹൃദയത്തിൽ തന്റെ പേര് എഴുതി വയ്ക്കണമെന്നായിരുന്നു ആഗ്രഹം. ശ്രീലങ്കൻ മണ്ണിൽ നിന്ന് ഇന്ത്യൻ സംഗീത ലോകത്തേക്കായിരുന്നു വലിയ സ്വപ്നങ്ങളുമായി ഈ ഗായകന്റെ യാത്ര. ഇവിടെയും ഒരവസരത്തിനായി ഒരുപാട് നാൾ കാത്തിരിക്കേണ്ടി വന്നു ഗായകന്. அப்போ எனக்கு ஸ்ரீலங்கையில் யாழ்ப்பாணம் ஜெஃப்னாவில் எடுத்த முதல் படம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாசநிலா. ഞാനാണ് ആ ഫിലിമിലെ ഹീറോ. അപ്പോൾ ഞാൻ പഠിക്കുമ്പോൾ നമ്മൾക്ക് அந்த சான்ஸ் കിട്ടി. டீச்சர்ஸ்மாரெல்லாம் எடுத்த படம். அப்போ நமக்கு அப்போவே ஒரு ஆகிரம், இந்த மாதிரி இந்தியா ஃபிலிமுக்கு ஆக்டிங்கண்டா அது இந்தியா தான். ஸ்ரீலங்கையில் அഭിനയിച്ച് ഒന്നും നടக்க போகிறதில்ல, போகாம் இந்தியாவுக்கு. அப்போ நான் அச்சனுக்கு പറഞ്ഞ് ഞാൻ പഠിக்க போகாம், BA படிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு போகணும். அப்போ அச்சன் പറഞ്ഞ് BA இங்கே யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கையில் உண்டல்லே, இங்கே படித்தான். இல்லை இந்தியாவில் நல்ல படிப்பு அதை இதுண்டு அச்சன் வந்து. இப்போ நம்மளுக்கு என்னென்னா நடிக்க வரணும், இங்கே அதுக்கு படிக்க வரணும் அப்படின்னு. சரி, அச்சனும் அனுப்பி வயசாக வந்து திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஜாயின் ஆகி ഞാൻ പഠിച്ചു. പഠിക്കുമ്പോൾ ഞാൻ வந்து காலேஜ் ட்ராமாஸ் எல்லாம் 3 கொல்லம் காலேஜ் ட்ராமாஸ் எல்லாம் ഞാൻ தான் ஹீரோ. அதை நடித்து அபிநயிச்சு. முதல் படம் தெலுங்கு படமான துஃபான் மெயில் அப்படின்ற ஒரு படம். அதான் அப்போ எனக்கு இந்த ஹேர் வந்து ஜாஸ்தி, நான் எல்லாம் கேர்ள் பண்ணி எல்லாம் அந்த சிங்கர்லாம் இருக்கிற மாதிரி நல்லா ரவுண்டாக வச்சுருப்பேன் முடி. அப்போ பாடியும் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் இருக்கிறதால ஒரு சீன் உங்களுக்கு தரோம், ஒரு ஃபாரின் ஸ்மக்லர் கேரக்டர் நீங்கள் செய்யணும் அப்படின்னாரு. சந்திரகுமார் டைரக்டர், அவருடைய படத்தில் நம்மளுக்கு தடவரான்ற படம், அதில் நான் டபுள் கேரக்டர், வில்லனும் நல்ல வில்லன், பேட் வில்லன், குட் வில்லன் அபிநயிச்சு. சக்தின்னு ஒரு படம், பிறகு சக்தி கழுகன்னு ஒரு படம், பிறகு கோள்ளக்கம். இப்போ எனக்கு மலையாளம் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா மலையாளம் நம்ம ஸ்ரீலங்கையில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மலையாளிஸ் தானே. அங்கே இங்கே வந்து நமக்கு அது அபிநயிக்க கிட்டுமோ என்ன சான்ஸ். இப்போ எனக்கு சான்ஸ் வந்துட்டு வர முதல் படம் யார், தச்சோழி அம்பு எடுத்த அப்பச்சன் சாரின்ற கால் என்னது மாமாங்கம் என்ற படத்தில் KR விஜயன்ற முறைச்சிருக்கனாயிட்டு அபிநயிக்கான்னு கிடச்சிது. அந்த சமயத்தில் தான் நான் மாமாங்கத்தில் ஜெயனும் அபிநயித்தது, மம்மூட்டி அபிநயித்தது, மோகன்லால் அபிநயித்தது. எல்லாரையும் காண நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நசீர் சார் இருந்தார் அதில். நசீர் சாரோட நான் நிறைய படம் செய்திருக்கிறேன். ஜெயனோட தான் நிறைய. அந்த டைமில் இது வந்து அடுத்தடுத்து இப்போ வருது. இப்போ ஜெயன்ற படங்கள் கால் வருது. ஆவேஷம்னு ஒரு படம் வந்தது. அதில் ஷீல ஹீரோயின், ஜெயன் ஹீரோ. அதில் நமக்கு அதில் என்னென்னா புலியோட ஃபைட் செய்யணும். அப்போ நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிட்டி ஞானும் செய்து ஓகே புலியோட ஃபைட், ஞானும் புலியோட ஃபைட் போட்டு, அப்போ ஜெயனும் சண்டை போட்டு எல்லாம் செய்து அந்த மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். இப்போ அந்த ஜெயன் அந்த இது அதாவது அந்த டைம் ஆகி இல்லை. இப்போ அந்த நேரம் பக்கத்தில் பார்த்து இருந்து அவனை மறிச்சிட்டான்ற உடனே நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஷாக். அது உங்களுக்கு புரியாது. அது நாங்கள் அப்படி இருந்தோம் 2 பேரும், அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். மெட்ராஸ்லேக்கு ஷூட்டிங்க்கு வந்தால் நம்மளோட வீட்டுக்கு வந்து இருந்து தான் போவோம். ஜெயன் வராத நாளே இல்லை. அந்த அந்த கோள்ளக்கம் டைமில் தான் ஜெயன் பறஞ்சு மனோ நல்ல ஹார்ஸ் ரைடர் அல்ல ஜெயன். அப்போ நான் ஒரு குதிரை ஒன்று அடித்து அதை எங்கள் இது கேரளாவை கொண்டு போகுது. அங்கே போய் அங்கே வீடெல்லாம் இது பண்ணி நான் எல்லாம் செப்பரேட்டாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 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 அவர் மரித்த அன்னைக்கு அவரோட வெஹிக்கிளில் ரிட்டர்ன் டிக்கெட் இருந்தது திருச்சி போக. அவர் அதை யூஸ் பண்ண இல்லை. அது எனக்கு அது ஒரு ஜெயன் மரித்தது ஒரு ஜெயன் தான். ஜெயன் வந்து நல்ல ஒரு சங்காதியாக இருந்தது. ஏன்னா ஜெயன் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். ஐ லவ் him. He gave me a lot of opportunities. I used to act in Telugu films. Till I come to Madras, he used to hold the Malayalam shooting because of Siloan Manohar. Such a lovely friend. അയാൾ കോള്ളക്കത്തിൽ ഞാനും അഭിനയിച്ച കോള്ളത്തിൽ മരിച്ച ന്യൂസോട് ഞാൻ അപ്സെറ്റായി. ഞാൻ ഹോസ്പിറ്റലിലേക്ക് പോയി അയാളുടെ ബോഡിയെല്ലാം കണ്ട് നമ്മൾക്ക് അതോടെ ഇത് സിനിമ വെറുത്ത് പോയി.
ഞാൻ പോയി നാട്ടെ വിട്ട് ഞാൻ ലണ്ടനിലേക്ക് പോയി. ലണ്ടനിൽ പോയി 9 കൊല്ലം ലണ്ടനിൽ ഞാൻ BBC-യിൽ ജോലി ചെയ്തത്. சரி இனி டைம் ஆச்சு, இனி எல்லாம் போவோம் மெட்ராஸுக்கு போய் பார்ப்போம் தான் திருச்சி வந்து இப்போ நடக்குது. இப்போ வந்த புதுசில் நமக்கு ஒரு மலையாள ஃபிலிம் கிட்டி. மலையாள ஃபிலிம் கான்டாக்ட்ஸ் ஏதும் இல்லை ഇവിടെ. ആൾക്കാർ மட்டும் எனக்கு ஞாபகம் உண்டு, மைண்டில் உண்டு. ஏன்னா இங்கே எல்லாம் தமிழ் தான். மலையாளம் கம்பெனிஸ் மொத்தம் போய் கேரளத்துக்கு போய், தெலுங்கு கம்பெனியெல்லாம் ஆந்திராவுக்கு போய், கன்னடா கம்பெனி பெங்களூருக்கு போய். அப்போ நம்மளுக்கு இதில் சரி ஏதோ வார தமிழ் ஃபிலிம்ஸை நம்ம அபிநயிச்சு கொண்டு இங்கே இருக்குது. இப்போ விரும்புகிறேன் ஃபிலிமில் யார் பிரசாந்துக்கு நாங்கள் பாடுறோம், பிரசாந்த் டான்ஸ் ஆடுறாரு, நானும் மால்குடி சுபாவும் பாடி வெத்தலை 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 ஒரு பாட்டு, அது மட்டும்தான். மற்றபடி யாருக்கும் நான் பாடையில்லை. காஷ்மீர் காதலியில் நான் அபிநயிச்சு அதில் எனக்கே பாடிட்டேன், நானே பாடினேன், பாடி நானே டான்ஸ் ஆடினேன். கமல்ஹாசனோட ஒரு படம், அதில் வந்து கமலோட என்னது மாமா மனசு இன்னைக்கு நல்லாலே போட்டது போதல்லே போதையும் ஏறலே பொழுது போகும் முன்னே போடா விட்டா முடியலே புத்தியும் ஓடலே, அந்த மாதிரி அது அப்படி நானும் அவர் 2 பேரும் பாடினோம். கமல்ஹாசனும் பாடினார், நானும் பாடினோம்.